மூவேந்தர் மீடியா அப்படின்னு தேவேந்திர வேளா சமூகத்துக்கான ஒரு மீடியா வச்சு நடத்திட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக இந்த மரவ சமூகத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இப்போ இந்த இவங்க விழா நடத்துவாங்களே, அப்போ அதுக்கு உங்கள் மஜூதுக்கிட்ட வந்து தேவையில்லாமல் இடையூறு பண்ணுறதாகவும் அவங்களை வந்து தொந்தரவு பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆட்டம் மாட்டு அவங்க பண்ணுறதா அது உண்மையாங்க? என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லார். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் மாரியம்மன் கோவில் சம்பந்தமான காணொலி வந்து 2 தினங்களுக்கு முன்பு நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் போட்டிருந்தோம். அதற்கு முன்னாடி ஒரு ஆடியோ வந்து போட்டிருந்தோம். இது சம்மந்தமாக மென்ஷன் பண்ணி தான் போன காணொலி வந்து பதிவு செஞ்சோம். இதில் ஒரு சில மரபு சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் களத்தில் போய் ஆய்வு பண்ணாமல் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே வீடியோ போடுறீங்க. எங்கள் மீடியா வந்து களத்தில் போய் வீடியோ போட்டிருக்கு, நீங்கள் களத்தில் போய் மக்களை சந்தித்து வீடியோ போடணும், அப்போ தான் அவங்களுக்கு உண்மைத்தன்மை தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, என்ன தான் எவ்வளோ விஷயங்களை களத்தில் போய் நம்ம சந்தித்து நிறைய வீடியோக்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கோம், இதையும் பதிவு செஞ்சுருவோம் அப்படின்னு நேற்று, அதாவது வாசுதேவநல்லூரில் போயிருந்தோம். நம்ம போய் அங்கே இறங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5:30-5:45 இருக்கும். இறங்கினோடனே முதல் வேலையை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, முதல்ல இந்த அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அங்கே ஒரு மசூதி இருக்குது, இஸ்லாமியர் வழிபடக்கூடிய அந்த ஆலயம் ஒன்று இருக்குது, அவங்க ஜமாத் இருக்குது, அந்த இடத்துல இவங்க வந்து ஓவராக வேட்டை போடுவாங்க, அதே போல் ஆட்டம் பாடுவாங்க, அவங்களுக்கு வந்து இடையூறாக இருக்குது, பிற மதத்தவர் இருக்கக்கூடிய இடத்துல இப்படியெல்லாம் அட்டுழியம் பண்ணுவாங்க, அது முகம் சுளிக்கும் விதமாக இருக்குது அப்படின்னலாம் ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா. நாங்கள் இதைத்தான் முதல்ல போலி முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு வந்து நேராக ஜமாத்துக்கு போனோம். ஜமாத்துக்கு அவங்க தொழுகை முடிஞ்சு வர்றாங்க. வந்தோடனே அங்கே ஜமாத்தில் உள்ள ஒரு முக்கியமான நபர்கிட்ட நாங்கள் கேட்குறோம், ஐயா வணக்கங்க, இந்த மாதிரி மூவேந்தர் மீடியாவிலேருந்து வர்றேன், இந்த மாதிரி வந்து தேவேந்திர வேளா சமூக மக்கள் இங்கிட்டேருந்து அந்த தீர்த்த கூட எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு இடையூறு இருக்கா, உங்கள் மக்களுக்கு எதுவும் தொந்தரவாக இருக்கா, இல்லை உங்கள் மக்கள் யாரும் உங்கள்கிட்ட வந்து முறையிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம். அவர் சொன்ன வார்த்தை நமக்கே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் சொல்கிறத விட ஐயா சொல்லக்கூடிய அந்த வீடியோ ஆதாரத்தோட, ஏன்னா நாங்கள் ஆடியோ ஆதாரம் கூட போகலான்னு பார்த்தோம். இதையும் ஒரு சில பேர் வந்து இது பொய்யை பரப்புகிறார்கள், இது பொய்யான விஷயத்தை சொல்லுகிறார்கள், யாரோ ஒருவர் பேசி ஆடியோ போடுறாருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். அவரோட மூஞ்சி நான் மறைச்சிருவேன். ஏன்னா அவங்கள்ட்ட நான் கேட்டோம், ஐயா இது சம்மந்தமாக ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம். இல்லைப்பா அதெல்லாம் வேணாம், அது வந்து வேறு மாதிரி போகும், அதனால் வந்து நாங்கள் இன்டர்வியூ கொடுக்க முடியலன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி ஐயாவோடைய மூஞ்சியை பரர் பண்ணிவிட்டு நாங்கள் போட்டிருக்கோம். அதே போல் நாங்கள் ஜமாத்துக்குள்ளே போனது, அதே போல் ஐயா உள்ளேருந்து வெளில வாரது எல்லாமே இதில் மக்கள் பரவி போகிறோம். இதுலேருந்தே தெரியுது யார் வந்து தேவையில்லாமல் சாதி பிரச்சனையை உருவாக்க நினைக்கிறா, யார் வந்து இந்த பிரச்சனையை உருவாக்கிவிட்டு அதில் தன்னை அடையாளம் காண நினைக்கிறா, அதாவது இயக்க வழக்கம் நினைக்கிறாங்க அப்படின்னு மக்கள் முடிவெடுங்க, சரிங்களா. அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, இவங்க வந்து ரோட்டில் ஆடி போகிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, என்ன அப்படின்னா இவங்க கொடியை காட்டி போகிறது தான், இவங்க சாயத்தில் புகைப்படம் போட்டு போகிறது தான் எங்களுக்கு சிக்கலாக இருக்குது, இதெல்லாம் போனால் நல்லாயிருக்கும், இதனால தான் டிராஃபிக் ஜாம் அதிகமாக போகுது. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆள் போவாங்க, இப்போ பார்த்தா நிறையா அடுக்கு பை அடுக்காக வந்து அந்த மேலதாளங்கள்லாம் கொண்டு போகிறாங்க, இடையூறாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கும் விளக்கம் வந்து நான் சொல்கிறேன். எதற்காண்டி இந்த தீர்த்த கூட அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வராங்க, சரிங்களா. முன்னே வந்து எத்தனை பேர் வந்தாங்க, என்னமோ அந்த 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் கிடையாது, சும்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டணம் பண்ணுறீங்களா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட அதை கட்டி எழுப்பியிருக்கலாம், சரிங்களா. ஆனால் முன்னோர்கள் வழிபாடு என்னன்றதை அதை கூட புரிஞ்சிக்கல நிறைய பேருக்கு வந்து. அதையும் நான் விளக்கிறேன். முதல்ல அவங்க சமூகத்தை சேர்ந்து, அதான் சொன்னாங்கல்ல, இந்த ரோட்டில் கொடியை காட்டிட்டு போகிறாங்க, சாதியாளர் புகைப்படம் போட்டதெல்லாம் ஆட்டிக்கிட்டு போகிறாங்க, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு இதே அந்த வேலையை தான் அவர் சாதியை சேர்ந்தவங்களும் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ அவங்க குலதெய்வ கோயில் ஏதோ நடத்துவாங்க போல இருக்குது, அந்த ரோட்டு வழியாக தான் போகிறாங்க, இவங்க போகும்போதும் கொடியாக காட்டுறாங்க, அவங்க சாதித்தலைவர் புகைப்படம் பொறிக்கப்பட்ட அந்த கொடியை தான் வச்சு ஆட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறது? அப்போ உங்கள் சாதிக்காரை மட்டும் அந்த ரோட்டில் போகும்போது கொடியை ஆட்டலாம், ஆரவாரம் பண்ணலாம், பொதுமக்களுக்கு அது இடையூறு இல்லை. இப்போ தேவேந்திர வேளா சமூகத்தை சார்ந்த மட்டும் போகும்போது மட்டும் உங்களுக்கு இடையூறாக இருக்குது, அப்படி தானே அங்கே உள்ள வாசுதேவநல்லூர் இருக்கக்கூடிய மரபு சமூகத்தை சார்ந்த பெரியவங்க சொல்கிறது. அது என்ன காரணம்? அது எல்லாமே ஆதாரபூர்வமாக போடுறோம், சரிங்களா. அதே சமயம் அங்கே உள்ள பிற சமூகங்கள் யாருமே வந்து எதிர்க்க கிடையாது. இவங்க தான் ஒரு புதுசாக ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க. முதல்ல அந்த ஜமாத்தில் உள்ள பெரியவங்க பேசினதை நம்ம முதல்ல கேட்போம். அதற்கப்புறம் இவங்க சாதிக்காரவங்களும் அந்த கொடியை பிடிச்சி ஆட்டம் பாடிட்டு போனதை அது சம்மந்தமாக விரிவாக நம்ம பார்ப்போம். முதல்ல 1 by 1 பார்க்கலாம். இப்போ அந்த ஜமாத்தில் உள்ள பெரியவங்க பேசின அந்த வீடியோவை இதில் பதிவு செய்கிறேன், பாருங்கள்.
வணக்கம். நான் மூவேந்தர் மீடியான்னு ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கோம். மூவேந்தர் மீடியா அப்படின்னு தேவேந்திரோட வேலை சமூகத்துக்கான ஒரு மீடியா வச்சு நடத்திட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக இந்த மரவர் சமூகத்தில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இப்போ இந்த விழா நடத்துவாங்கள்ல, அப்போ அதுக்கு உங்கள் மஜூதிக்கிட்ட வந்து தேவையில்லாமல் இடையூறு பண்ணுறதாகவும் அவங்க வந்து தொந்தரவு பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆட்டமாட்டு அவங்க பண்ணுறதா அது உண்மையாங்க? அவங்க சம அடிபட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு எந்த இடையூறும் பண்ணுறது கிடையாது? எங்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது. ரோட்டில் அவங்க வாட்டு போகிறாங்க வராங்க. அதனால் இந்த இல்லை. அப்போ ஒரு அவங்களோட சேனலில் ஒன்று வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படி பிஎம்டி மீடியான்னு ஒரு சேனலில் அவங்க வந்து இந்த திருவிழா கொண்டாடுறாங்கல்ல, தீர்த்தெடுத்து போகிறாங்கல்ல, போகும்போது மசூதிகிட்ட வந்து ஓர ஆட்டம் போடுறாங்க, பட்டாசை போடுறாங்க, இஸ்லாமிய மக்கள் வந்து வெறுப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்க? மரவர் சமூகத்தை சார்ந்தவங்க. அவங்க தான் போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனையில் ஏதாவது உங்களுக்கு எந்த இடையூறும் இல்லை? எங்களுக்கு இடையூறு இல்லை, நாங்கள் அதை செய்வோம். ஆமாம், உங்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் அவங்க சம் போகிறாங்க. அப்படி எங்களுக்கு அந்த அவங்க ரோட்டில் போடுறாங்க, நம்ம அதை சொல்ல முடியுமா? சரிங்க, சரிங்க. சரி, ஓகே, மகிழ்ச்சி. அதான் தகவல் தேவை. சரிங்க. இப்போ ஐயா பதிவு செஞ்சதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, அவரே வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இப்போ இதுலேருந்தே யார் போலி வேஷம் இங்கே போடுறது? அப்போ தேவையில்லாமல் சாதி பிரச்சனை உருவாக்குறது யார்? அப்போ ஒரு ஊடகம் அங்கே போய் தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்கி கொண்டது யார் அப்படின்றத மக்கள் நீங்கள் தான் சிந்திக்கணும். நாங்கள் மற்றவங்க மாதிரி எங்கள் சாதிக்காரன்ட்ட போய் வீடியோ எடுத்து நான் வந்து இங்கே அப்டேட் பண்ணலை. யாருனால இடையூறுன்னு சொன்னாங்களோ அவங்கள வச்சு தான் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். இன்னொன்று என்ன சொன்னாங்க, பிற சமூகங்கள் இருக்குது, அவங்களாம் முகசொலி. எந்த சமூகமும் வந்து வீடியோ போடலையே, எந்த சமூகங்களும் பண்ணலையே. ஏன் இதற்கு முன்னாடி போன வருஷம் கூட தான் வாசுதேவனூரில் கோலாகலமாக கொண்டாடினேன். இது மூவேந்தர் மீடியாவில் தான் போட்டிருந்தேன். அப்போல்லாம் அந்த எதிர்ப்பு இல்லையே. என்னன்னா அங்கே உள்ள மரபு சமூகத்தை சார்ந்த ஒட்டுமொத்த பேருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு காழ்ப்புணர்ச்சி, வேறு ஒன்றுமே கிடையாது. குறிப்பாக இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களா இல்லை ஒருவேளை இந்த இயக்கத்தை சாரணுங்கிறக்காண்டி இழுக்கிறதுக்காண்டி இந்த வேலையை செய்கிறாங்களான்னு தெரில. ஏன்னா இவங்க செய்யக்கூடிய வேலை தான். அதே நான் சொல்கிறேன், வாசுதேவனூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மரபு சமூகத்தை சார்ந்தவர்களையும் முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர்களையும் குற்றச்சாட்டில் ஒரு சில நபர்களை மட்டும் தூண்டி விட்டு இந்த வேலையை வந்து இயக்க வழக்கம்னு நினைக்கிறாங்க. மக்கள் புரிஞ்சுக்கங்கன்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? இதே பிற சமூகங்களை நீங்கள் எந்தெந்த சமூகங்களை இடையூறு நீங்கள் சொல்லுங்கள், அதே சமூக பகுதியில் நானும் வந்து விசாரிக்கிறேன். சரிங்களா? அதுக்கு நாங்கள் பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க குற்றச்சாட்டு? இஸ்லாமியர் கோவில் பக்கத்தில் வேட்டு போடுறாங்க, ஆட்டம் பாடுறாங்க, அராஜகம் பண்ணுறாங்க அப்படின்னீங்க. அவங்களே உங்களுக்கு நான் பதில் கொடுத்துட்டாங்களா? இதற்கு மேலே வந்து உங்களுக்கு பூக்கட்டி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்றே உங்களுக்கு போதும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? நாங்கள் இதோட்ட முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இல்லை இதுக்கு மேலேயும் நாங்கள் அடுத்த ஆளை போய் சந்திச்சுக்கிறோம், வீடியோ போனோம், நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ஒன்றும் இல்லை. நேற்று போனப்போ 5 பங்கு நாட்டாமை, அதாவது அங்கே வந்து 5000 தலைக்கட்டு இருக்குது. வாசுதேவனூரில் தேவேந்திரோட வேளா சமூகம் பூர்வக்குடி மக்கள். சரிங்களா? அவங்க வச்சுருக்காங்க நிலபலத்துக்கான பட்டா நிலம் முதற்கொண்டு வச்சுருக்காங்க, பட்டா முதற்கொண்டு வச்சுருக்காங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, தம்பி அவங்க பாட்டேம் பூட்டனோட பட்டா நிலத்தை காட்ட சொல்லுப்பா, இந்த வாசுதேவனூரில் பிறந்தாங்கன்னு அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நான் வேணாம், ஏன்னா வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இரு சமூகம் ஒற்றுமை தேவை. யாரோ ஒரு உங்களை தூண்டுறாங்க, அவங்க ஆதாயம் தேடுறாங்க, அதில் நீங்கள் பலியிடாதீங்க. நாங்கள் போட்ட ஆடியோவில் கூட என்ன, காவல்துறை அம்மாவை தான் நாங்கள் குற்றம் சாட்டுறோம். நாங்கள் ரோட்டில் ஆடி போய் பாடுறதுல வந்து உங்களுக்கு என்னமா பிரச்சனை இருக்குது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு. இன்னொன்று என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, அதாவது எங்கள் ஐயா சில முன்னாடி வந்து ஆடுறாங்க, ஏன் சாதிக்காரவங்க வந்து ஆடுறதுல ஓகே நாங்கள் ஏற்றுக்கிறோம், இவங்க எப்படி இந்த சாதிக்காரங்க வந்து அங்கே நான் ஆடலாம்ட்டீங்க. இதிலிருந்தே நீங்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை ஒரு சாதிய தலைவர் அப்படின்னு தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இதுலேருந்தே நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு சாதிய தலைவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல வாரீங்க அப்படின்னு தான் நாங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரோடு நாங்கள் அந்த இடத்துல போய் பார்த்தோம், ரோடு வந்து இருக்குது. இவங்க அங்கே தீர்த்தம் அதை எடுத்துகிட்டு வரவதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் அவங்க வருவாங்க, ரைட் சைடு தான் ஐயாவோட சிலை இருக்குது. அதையும் நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள். அதாவது இது வேணுக்குமென்றே காழ்ப்புணர்ச்சியில் பதிவு செய்யப்பட்ட காணொலிகளாக நான் வந்து பார்க்குறேன். சரிங்களா? லெஃப்ட் சைடு தான் அந்த தீர்த்த கூட எடுத்து போவாங்க. அதே போல் ஒரு சிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா பாருங்களேன். குருபூஜை டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தலைவரோட சிலை, இப்போ எங்கள் ஐயா இமானுவேல் சேனாவோட குருபூஜை வருது அப்படின்னா மருதுபாண்டியோட சிலையெல்லாம் இருக்கட்டும், இல்லை ஐயா முத்துராமலிங்கரோட சிலையாக எல்லா இடத்துலையுமே காவல்துறை வந்து கண்டிப்பாக போர்ஸ் அதிகமாக போட்டிருப்பாங்க. அவங்க யாரையுமே நிற்க விட மாட்டாங்க, எப்படியும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரிங்களா? அதே போல் அந்த இடத்துல ஆடி இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. நீங்கள் தான் என்ன சொல்கிறீங்க, அவரை கடவுள் தானே சொல்கிறீங்க, அவரை சாமின்னு தானே சொல்கிறீங்க. அப்போ நம்ம சாமி முன்னாடி ஆடுறான்னு நீங்கள் பெருந்தன்மையாக எடுத்துகிட்டு போயிடலாமே. அப்போ இதுலேருந்து என்ன நினைக்குது, நீங்கள் அவரை கடவுளாக பார்க்கல, நீங்கள் சாமியாக பார்க்கல, உங்கள் சாதிக்கான தலைவராக மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படின்றது இதிலே அப்பட்டமாக தெரிய வருது. சரியா? அவன் லெஃப்ட் சைடில் அவன் சாமி ஆடிட்டு போகிறான். ஒரு சில இல்லைங்க ஐயா
இவங்க அதுக்காண்டி வந்து என் இளைஞர் வந்து பண்ணுறது சரி நான் சொல்லவும் விரும்பலையா. ஒரு சில பேர் அதாவது உங்கள் சமூகத்தில் இருப்பேன், என் சமூகத்தில் இருப்பேன். 100 இளைஞர் இருக்கேன்னா அதில் 10 இளைஞர் தண்ணியை போட்டு அடாவடி பண்ணுறவன் இருப்பேன். அது என் சமூகத்தில் இருப்பேன், ஓ சமூகத்தில் இருப்பேன். அந்த பேர் ஒரு சில பேர் கூட இந்த இது பண்ணியிருக்கலாம். சரிங்களா? அதான் சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க. அந்த சம்மந்தப்பட்ட நபர் மீது வந்து வழக்கு தொடருங்க. அந்த சம்மந்தப்பட்ட நபரை வந்து சிறைப்படுத்துங்க. இந்த மாதிரி வந்து அவதூறுப்படுத்துகிறாப்புல அப்படின்னு படுத்துங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த விழா நடத்துகிறனால வந்து ஒட்டுமொத்த சமூகமும் மோசலிக்குது அப்படின்னு பொய்யான விஷயத்த வந்து நீங்கள் கொண்டு போகணும். அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னாங்க, அவங்களாம் ஆர்ச்சி போட்டிருக்காங்க, அவங்களாம் கொடி கட்டி விட்டுருக்காங்க, மேலெல்லாம் கொடியெல்லாம் பறக்குது அப்படிங்க. எப்பா அந்த பகுதியில் ஏதாவது மாட்டு சமூகம் ஒரு ஆளாவது இருக்குதா? நம்ம அந்த காலத்தில் போனோம் நல்லா பார்த்தா இதுக்கு ஃபுல்லாக அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தேவேந்திரோட வேளா சமூகம் தான் இருக்குது. ஒரு சிலர் மற்றவங்க இருக்காங்க, அவங்க யாருமே எதுக்குறது வந்து கிடையாது. ஃபுல்லாகவே அங்கிட்டு தேவேந்திரோட அதான் 5000 தலைக்கட்டு உள்ள மக்கள் அந்த பகுதியில் உள்ள ஃபுல்லாகவே. சரியா? அந்த எல்லையிலேருந்து தான் இவங்க அந்த சீரியல் கட் அவுட் வைப்பாங்களா, அந்த கட் அவுட் வச்சுருக்காங்க. அந்த கட் அவுட்டு மேலே கொடியை கட்டி விட்டுருக்காங்க. சரியா? இதில் உங்களுக்கு எங்கேயே காழ்ப்புணர்ச்சி வருது? அப்படி பார்த்தா நீங்கள் போகிற பகுதியில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரெண்டு இடத்துலையும் 3 இடத்துலையும் உங்கள் சாதி தலைவரோட போர்டு வச்சுருக்கீங்க. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? சிலை வந்து ரோட்டு ஓரத்தில் தான் வச்சுருக்கிறீங்க. ரோட்டு ஓரத்தில் சிலையை வச்சுக்கிட்டு இவன் ரோட்டில் ஆடுறேன், எங்கள் சிலை முன்னாடி ஆடுறேன்னு குற்றஞ்சாட்டினீங்கன்னா நாங்கள் என்னையா சொல்கிறது? இதே ஓ சாதிக்காரன் வந்து ஆடலையா? ஓ சமூகத்தை சார்ந்தவனும் உன் கோயில் கூட விழாவோட அவனும் கொடி காமிச்சிக்கிட்டு ஆடிட்டு தானே போகிறான். அப்போ அதெல்லாம் வந்து அதாவது குலதெய்வ கோயில் என்ன, பொது கோயில் என்ன, எல்லா கோயிலும் கோயில் தான். பொது இடத்துல போகும்போது என் சாதிக்காரன்னு இந்த கொடியை பயன்படுத்த மாட்டான், ஓ சாதிக்காரன்னு பயன்படுத்தான்னு சொன்னால் நியாயம் இருக்குது. ஏன் ஆள் கொடியை காட்டிட்டு போனது வந்து குலதெய்வ கோயில் வழிபாட்டுக்கு போனால், ஆனால் நீங்கள் கொடியை காமிச்சிட்டு போகிறது அதாவது பொது கோயிலுக்கு வந்து கொடியை காமிச்சிட்டு போனால் என்னங்கடா அதில் லாஜிக் இருக்குது? கொஞ்சமாவது பொருந்துற மாதிரி இருக்கா? புரிகிற மாதிரி ஏதாவது பேசுங்க. அதே போல் அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வர பற்றி சொல்லியிருந்தீங்க. அந்த தீர்த்தம் எடுத்த இடத்துக்கு நம்ம நேரடியாகவே போயிருந்தோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளே அந்த அவ்வளோ சம்திங் தான் இருக்குது. அந்த பாலத்துக்கு கீழே இருக்குது இந்த கோவில். அங்கே உள்ள பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நம்ம 150 வருஷத்துக்கு பழமையானதுன்னு நாங்கள் ஏன் அவர்கிட்ட கூட சொன்னோம் அப்படின்னா, 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட முன்னோர்கள் நடுகள் வழிபாடாக தான் அங்கே ஒரு வச்சு வழிபட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த இடத்துல ஒரு பீடமாக வந்து நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் அந்த செட்டு போட்டோம், கோயில் கட்டின எல்லாமே ரீசெண்ட் தான். ஆனால் அதற்கு முன்னாடியே எங்களோட முன்னோர்கள் வந்து அந்த இடத்துல இப்போ முன்னோர்களோட வழிபாடெல்லாம் என்ன, அது கொஞ்சமாவது புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, புரியாமல் பேசுகிறீங்களா? முன்னோர்களோட வழிபாடெல்லாம் முதல்ல இயற்கை முறை வழிபாடு, நடுகள் வழிபாடு, அதுக்கப்புறம் தான் கோயில் சிலை சிற்பம் அப்படின்னு வந்தது. முதல்ல நம்ம எப்படி தெரிஞ்சோம்? பாட்டை முட்டை காலத்தரலாம் நாடோடைய தெரியும் போது எப்படி தெரிஞ்சோம்? அதுக்கப்புறம் கோவணம் கட்டணும், வேட்டி கட்டணும், பேண்ட் ஷர்ட்டை போட்டோம், இன்றைக்கி கோட்டு சுட்டு போகிறோம். இன்றைக்கி ஆளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உடைய மாற்றிக்கிறோம். அந்த மாதிரி தான் ஆரம்ப காலகட்டத்தில் 150 வருஷமாக அவங்க ஒரே வார்த்தைன்னு சொல்லிட்டாங்களே. ஏன் பாட்டையும் போட்டதோட இதை வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டாங்களே, பட்டாவை காட்டுறேன்னு சொல்லிட்டாங்களே, வேணுமா நீங்களே எடுத்துகிட்டு வாங்க, அவங்களே எடுத்துகிட்டு வர சொல்லுவோமா? அப்படி வச்சு பேசிக்குவோமா? அதனால் தேவையில்லாமல் மற்றவங்க தூண்டுதல் பேரில் தேவையில்லாமல் வந்து பொது இடத்துல பேச வேணாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்ல வேணோம்னா, அங்கே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது அவங்க சொன்னாங்களே 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை காட்டுங்க அப்படின்னு. 50 வருஷமோ 100 வருஷமோ முதல்ல அங்கேருந்து ஒரு 10 பேர் போயிருந்துருக்கலாம். சரிங்களா? அங்கேருந்து ஒரு தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அப்புறம் ஒரு 20 பேராக மாறி இருக்கலாம். அப்புறம் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் மாற ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மேலதாளங்கள், அந்த மேலதாளங்கள்லாம் கொண்டு வந்திருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலம் மாற மாற இன்றைக்கி சென்டி மேளம் என்ன, தாரத்தப்பட்ட என்ன, இன்றைக்கி இருக்க ட்ரம்மு என்னென்னமோ கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொன்றா கொண்டு வராங்க புதுசு புதுசாக பார்க்க. முதல் நான் தீர்த்தம் பண்ணுறது சும்மா வரும். இப்போ பார்த்தா பறவை காவடி, வேலு குத்துறேன், சிலா குத்துறேன், அழகு குத்துறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டாங்க. காலம் மாற மாற ஒவ்வொன்றும் நேர்த்தி கிடையாது அப்படின்ற பேரில் புதுசு புதுசாக வரத்தான் செய்யும். இதுக்காண்டி அப்போ உள்ள மாதிரியே நம்ம இப்போ இருந்துடுறோம். இப்போ பங்காளியே சேர்ந்து வரோம்னா ஒன்றா கும்பிடணும்னா அன்றைக்கி வந்து ஒருத்தன் ஒரே சமூகத்துக்குள்ளே இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என் சமூகத்துக்குள்ளே பல பிரச்சனை இருக்குது. அம்மா பல்லேன், ஆத்தா பல்லேன், ஆயா பல்லேன், அஞ்சா பல்லேன், இந்த கிளை பிரச்சனையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இந்த மாதிரி கூட ஒரு சில பிரிவுகள் இருந்திருந்திருக்கலாம். அதனால் மொத்தமாக சேர்ந்து இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா கொண்டாடலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் அதிகமாகிட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் வந்து அதை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சரிங்களா?
அவங்க வாசுதேவநல்லூரில் இருக்கக்கூடிய நாட்டாமை சொன்ன ஒரே விஷயம் அதுதான், தம்பி ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டையம் போட்டனோட பட்டா இருக்குது சரியா, அவங்கள காட்ட சொல்லுங்கள். அவங்க இருக்கிறது அரசு புறம்போக்கு நிலத்தில் தான் இருக்காங்க. பட்டாரு இடைப்பட்ட காலங்களில் 1-2 பேர் வேணும்னா வாங்கியிருக்கலாம், ஒட்டுமொத்த பேருக்கு இருக்காதுன்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறான்னு வைங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? அதாவது சில விஷயங்களை தோண்ட அடுத்து தேவையில்லாத சிக்கல் தான் உருவாகும். நாங்கள் மறுபடியும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே உள்ள மறவர் சமூகமும் சரி, இங்கு உள்ள தேவேந்திர வேளாளர் சமூகமும் சரி, அவங்கவுங்க ஆன்மீக விழாவில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கங்க, யாருக்கும் இடையூறு கொடுக்காதீங்க சரிங்களா. நீங்கள் சொன்னதை தான் நானும் சொல்கிறேன். எங்கள் சமூக மக்கள் ரோட்டில் ஆட்டம் ஆடிட்டு போகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது உங்களை தவறுதலாக பேசினாலோ இல்லை தவறுதலாக கோஷம் போட்டாலோ இல்லை அந்த சிலை முன்னாடி அவதூறாக எதுவும் டான்ஸ் ஆடினாலோ ஆதாரப்பூர்வமாக வீடியோ எடுத்து வச்சு இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, எடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுங்க, அவங்கள சிறைப்படுத்துங்க, சட்ட ரீதியாக சந்திங்க. அதே போல் உங்கள் சமூகத்தை சார்ந்தவங்களும் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா எங்கள் தரப்பில் இருந்தும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கட்டும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா. அதை விட்டு சும்மா இவங்க கொடியை காட்டிட்டு போகிறதா அது பிற சமூகங்கள் இதாக இருக்குது அப்படின்னு. அங்கே எத்தனையோ சமூகங்கள் இருக்குது. என்ன அங்கே நம்ம விசாரித்த வரைக்கும் எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் அந்த ஊரில் வசிக்கிறாங்களே, யாருமே இந்த குற்றஞ்சாட்டில் குறிப்பிட்ட உங்கள் சமூகத்தை சார்ந்த குறிப்பிட்ட ஒரு சில இயக்கத்தை சார்ந்தவர்களா அப்படின்ற எங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புது. நீங்கள் தான் தேவையில்லாமல் பிற சமூகங்களுக்கு எதிராக எங்கள் சமூகத்தை திருப்புறது, அதை எங்கள் சமூகத்துக்கு எதிராக பிற சமூகத்தை நீங்கள் ஆதரவாக எடுக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அது ஒருபோதுமே நடக்காது. எல்லா சமூகம் பார்த்துட்டாங்க, நாங்கள் எல்லா சமூகத்தோட்டும் இணக்கமாக இருக்கணும் தான் நினைக்கிறோம் சரிங்களா. அதனால் உங்கள் சமூக ஆதாயத்திற்காக பிற சமூகங்களையும் உங்களோட இணைச்சிக்கிட்டு இஸ்லாமியர் மோசடிக்கிறாங்க, கிறிஸ்துவர் மோசடிக்கிறாங்க அப்படி தவறான விஷயத்தை பொதுத்தளவில் பரப்பிட்டு இருக்கக்கூடாது. இஸ்லாமியரை பற்றி சொன்னீங்கல்ல, நான் டேரெக்டாக என் சமூக மக்கள்கிட்ட கூட இன்டர்வியூ எடுத்து இதில் போடலை சரியா. நீங்கள் யார் குற்றஞ்சாட்டினீங்க, இஸ்லாமியரை குற்றஞ்சாட்டி அவங்ககிட்டே போய் கேட்டால் அவங்களே உங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டாங்க. இதற்கு மேலேயும் உங்களுக்கு இந்த அசிங்கம் தேவையா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் மறுபடியும் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதா போங்க, நாங்களும் எந்த அளவுக்கு வேணாலும் உங்கள்கிட்ட கருத்தியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நாங்கள் உங்களை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் நான் சொல்கிறேன், அவங்கவுங்க ஆன்மீக விழாவை அவங்கவுங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க, யாருக்கும் இடையூறு இல்லாமல் சரிங்களா கொண்டாடுங்கன்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, அதே போல் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞருக்கு ஒரு ஷார்ட்டாக மட்டும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். முதல்ல புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு இனிமேல் அந்த சிலை முன்னாடி போய் ஆடாதீங்க சரிங்களா. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க சாதி தலைவரோட சிலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சாதி தலைவரோட சிலைக்கு முன்னாடி தயவு செஞ்சு தேவேந்திர சமூக இளைஞர் ஆடாதீங்க. அதே போல் மது அறிந்து விட்டு தேவையில்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கும் விதமாக கொடியை போய் ஆட்டுறது, ரோடு ஃபுல்லாக மறைக்கிறன்றதை நீங்கள் நிறுத்திக்கங்க. ஒரு பகுதியாக போங்க, ஒரு பக்கெட்டு அது போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் அந்த விழாவை கொண்டாடுங்க. அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டால்தான் ஒவ்வொரு ஆண்டும் காவல்துறை உங்களுக்கு நெருக்கடி கொடுக்காது. ஏன்னா ஒரு சிலர் செய்யக்கூடிய இளைஞர்கள் செய்யக்கூடிய தவறு, இந்த அசிங்கம்லாம் தேவையா பாருங்கள். இப்போ அவங்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு நம்ம ஏன் வச்சுக்கணும்? அப்போ இளைஞர்கள் உங்களோட ஆன்மீக விழாவை நீங்கள் கொண்டாடுங்க, வேணாம்லாம் நம்ம சொல்ல வரலாம். ஆனால் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத அளவிற்கு நீங்கள் கொண்டாடுங்க, போக்குவரத்துக்கு இடையூறு கொடுக்காதீங்க. என்ன மற்றவர்கள் வெறுப்புணர்வு தூண்டும் விதமாக எதுவும் வசனங்களை பேசாதீங்க, டைலாக் பேசாதீங்க. அதனால் ஆன்மீக விழாவை ஆன்மீகமாக கொண்டாடிட்டு அன்றைக்கி ஜாலியாக இருக்கிறீங்களா, சந்தோஷமாக ஆட்டம் போடுறீங்களா, பாட்டம் பாடுறீங்களா பண்ணிட்டு போங்க. யாருக்கும் இடையூறு இல்லாமல் ரொம்ப நேரம் போக்குவரத்து இடையூறு கொடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த பகுதியில் எல்லா மக்களுக்கும் அவங்க பிடிச்ச மாதிரி நடந்துக்கங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு நான் மீண்டும் சொல்கிறேன், அங்கே ஒரு சில இளைஞர்கள் தண்ணி போட்டுட்டு பண்ணக்கூடிய செயல் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தையும், அதாவது அங்கே ஒரு 5 பேர் நீங்கள் அந்த தவறை செய்கிறீங்கன்னா 5000 தலைக்கட்டு உள்ள அந்த மக்களை சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதனால் நம்ம விழா நம்ம கொண்டாட்டம் அப்படிங்கிறத சிறப்பான முறையில் நடத்துங்க, யாருக்கும் இடையூறு இல்லாமல் நடத்துங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.